நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 31/8/2022 புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய கிழமை. ஜாதகத்துல காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய கிழமை அன்று சித்திரை நட்சத்திரம், செவ்வாயின் நட்சத்திரம். புதன் செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் பகை, அவர்கள் இணைந்து வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கோச்சாரத்தில் கிரகங்கள் ரொம்ப அற்புதமாக நிற்கின்றன. அவற்றின் மூலியமாக 12 ராசிகளுக்கு என்ன பலன், எந்த விநாயகரை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா, செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் சூரியன் சுக்கிரன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் சுக்கிரன் போய் சூரியனோட சிம்ம ராசியில் அமரப்போகிறார் மாலை 4:18. செவ்வாய் சந்திரன் புதன் திரிகோண சந்திப்பு, கிழமை காரகரும் நட்சத்திர காரகரும் திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது சந்திரன் புதன் சனி செவ்வாய் இவர்கள் 1, 5, 9 ஒருவருக்கு ஒருவர் அமர்ந்து இருக்கக்கூடிய வேளையில் குரு பகவானின் பார்வையில் சந்திரன் புதன். ரொம்ப விசேஷம் பாருங்க. இவ்வளவு விசேஷமாக ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு இணைவில், செவ்வாயின் 4ஆம் பார்வையில் சுக்கிரன் சூரியன், செவ்வாயின் திரிகோண சந்திப்பில் சனி சந்திரன் புதன், குரு பார்வையில் சந்திரன் புதன், ராகு கேதுகளை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு இதுல சந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா கவலையை போக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட 108 கணபதிகள் இருக்காங்க அப்படின்னு. ராக்கெட் விநாயகர்ல ஆரம்பிச்சு அத்திவரதர் விநாயகர் வரைக்கும் வந்தாச்சு. ஏன்னா அந்தந்த காலகட்டம் அந்தந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ப ஒரு அவரவர்களுடைய அந்த நிகழ்வுக்கு ஏற்ற யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணி ஒரு விநாயகரை உண்டு பண்ணிடுறாங்க. விநாயகர் வரைவதற்கு ஈஸி, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியானவர். அப்போ விக்னங்கள் இல்லாமல் நம்ம எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான். சங்கடங்களை தீர்ப்பவன், சங்கரன் மைந்தன். விநாயகரை வணங்கினா தோஷங்கள் எல்லாம் பறந்தோடும். அப்படிப்பட்ட விநாயக பெருமான் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரி எல்லாம் பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பத்தி இந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் விநாயகர் வரும், ஒரு ஸ்லோகம் வரும். ரெண்டையும் நோட் பண்ணிக்கிங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க. பொதுவாகவே விநாயகருக்கு தனியா கொடுத்துருக்குறோம். என்ன நைவேத்தியம் பண்ணணும், எப்படி வழிபாடு செய்யணும், வழிபாட்டுக்குரிய நேரம், இவற்றையெல்லாம் விநாயகர் சதுர்த்தி இதுன்னு தனியா கொடுத்துருக்குறோம். அதுல பார்த்துக்கங்க. 12 ராசிகளுக்கு இப்ப நம்ம எந்த விநாயகரை எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்ப்போம். சரிங்களா? வாங்க 12 ராசிக்குள்ள போவோம். முதல்ல மேஷ ராசியை பற்றி பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான புதனுடன் இணைந்து இருக்கக்கூடிய வேளையில், உங்க ராசி அதிபதி செவ்வாயின் நட்சத்திரம் ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் செவ்வாயோட திரிகோணம், சனியோட திரிகோணம், சனியினுடைய பார்வை வேற 7ஆம் பார்வை உங்க ராசியில இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பாக்கியத்தில் இருந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியில தான் குரு உச்சமாகிறார். 2ஆம் வீட்டு அதிபதி உங்க பாதகாதிபதி, உங்க ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட இணைந்து இருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி. இந்த காலகட்டங்கள்ல சந்திரனை ராசியாக அமர்ந்து இருக்கக்கூடிய ராசி கடக ராசி. பல கலைகளுக்கு சொந்தக்காரர் நீங்க. கற்பனை திறன் அதிகம் இருக்கும், அன்பு உள்ளம் இருக்கும்.
ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தாய்ஸ்தானம் அப்படி இருக்கும் பொழுது உங்க குடும்பஸ்தானத்தில் வந்து உங்க பாதகாதிபதியோட வேதகனான சூரியனுடன் இணைந்து சுக்கிரன் இருந்தாலும் கூட திரிகோணத்தில் 5ஆம் பார்வையாக உங்க ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டு இருப்பதனால் சனி பார்வையின் பாதிப்பில் இருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம். கடகராசி மனப்பிரச்சனை அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த கடகராசி அபார ஞானம் இருக்கும், பல்கலை வித்தகராக இருக்கக்கூடிய நீங்க அசாத்தியமான ஞாபக சக்தி இருக்கும். அமைதியான முறையில் அடுத்தவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் மிக்கவர் நீங்க. இருந்தாலும் ஒரு நேரம் சாந்தம், ஒரு நேரம் கோபம், ஒரு நேரம் வீரம் அப்படின்னு பன்முகமாக இருக்கக்கூடியவர். நவரசத்தை உங்க முகத்துலதான் பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் நீங்க ஹே ரம்ப கணபதியை வழிபாடு செய்யணும். பல முகங்கள் இருக்கும், பஞ்சமுக ஆஞ்சநேயர் மாதிரி சிங்கத்தின் மேல் அமர்ந்தோ அல்லது நின்றோ இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஹே ரம்ப கணபதி இந்த வீடியோல வரும். உங்க ராசி சப்தமி திதி உங்க ராசி திதி சூனியமாக ஆகிறது. கடகராசியில் பிறந்து சப்தமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, உங்க ராசியே உங்களுக்கு திதி சூனியமாக மாறும். ஏன் திதியை எடுக்கிறோம் அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் விநாயக பெருமான் பிறந்த ஜென்ம திதி. அதனால் நம்ம திதி சூனியத்தோட இருக்கக்கூடிய ராசிகள் எது அதுக்கு எந்த விநாயகரை வழிபாடு செய்தால் என்ன பலன் வரும் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்தமி திதி 7வது திதியாக இருக்கக்கூடிய சப்தமி திதி உங்க ராசிக்குல திதி சூனியமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது சித்தி கணபதி எல்லா சித்தத்தையும் தெளிவு பெற சனியினுடைய 7ஆம் பார்வையில் உங்க ராசி இருப்பதனால் சந்திரனும் சனியும் சம சத்தம பார்வையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் திரிகோண சந்திப்பு வேற. அப்ப கோச்சார சந்திரன் திரிகோண சந்திப்பில் கோச்சார சனியை பார்க்கும் பொழுதும் பாதிப்பு தரும். கோச்சார சனியினால் ஜென்ம சந்திரன் கடகராசிக்கு பாதிப்பை தரும். அதனால் நீங்க சித்தி விநாயகரை, சித்தம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், பித்தம் ஒன்றும் பண்ணாது, கலக்க முடியாது. மூளை நல்ல வேலை பார்த்தது அப்படின்னா புத்தி நல்லா செயல்படும். புத்தி நல்லா செயல்பட்டதுன்னா கண்டிப்பாக அந்த செயல் நல்ல ஒரு எண்ணம், நல்ல செயல், இதைத்தான் நோக்கி நம்மளுடைய மன அறிவு உடல் எல்லாம் செல்லும். சரிங்களா? அதனால இந்த காலகட்டங்கள்ல அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செய்ய விநாயகருக்கு முடிஞ்சவங்க சித்தி கணபதி எல்லா இடத்துலையும் இருக்கும், தெருமுக்கில் கூட இருக்கும் சித்தி கணபதி. அந்த சித்தி கணபதி வழிபாடும் ஹே ரம்ப கணபதி வழிபாடும் செய்து நீங்க விநாயகருடைய அருளை பெற்று இன்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். வணக்கமும் கூட. அடுத்தது சிம்ம ராசியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.